குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பில்லாத சமையல்ல பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாமா? பொட்டுக்கடலை மாவு 1/2 கப், விருப்பமான விதை மாவு 1/4 கப், நாட்டு சர்க்கரை 1/4 கப், அரிசி மிட்டாய் தேவையான அளவு, செர்ரி, தேன் வந்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கோம். இந்த விதை மாவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிறையா சீட்ஸ் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லாட்டி பெரிய சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். நீங்கள் வெள்ளரி விதை, பூசணிக்காய் விதை, சன்ஃப்ளவர் அந்த சூரியகாந்தி விதை, அதேமாரி அந்த விதையெல்லாம் அவங்க வந்து உலர்த்தி காய வச்சு ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த விதையாகவும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வாங்கி நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, உங்கள் வீட்டு குழந்தைங்களும் இதை ரொம்ப ஈஸியாக செய்வாங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும், ரொம்ப குவிக்காகவும் பண்ணிடலாம். அதுதான் இதோட ஸ்பெஷல். இப்போ எப்படி பண்ணலாங்கிற பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை மாவு 1/2 கப் எடுத்திங்கன்னா இந்த விதைப்பொடி வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. இது வந்து பூசணிக்காய் விதை, வெள்ளரி விதை, அது மாதிரி உங்களுக்கு தேவையான விதையை நீங்கள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் மிக்சியில் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் இதில் வந்து முந்திரி பொடி, பாதாம் பொடி கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடியும் நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர்ஃபுல்லான இந்த சுகர் பால்ஸு, அந்த அரிசி மிட்டாய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னாக்கா குழந்தைங்க வந்து அப்போ தான் நம்ம லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். இப்போ அரிசி மிட்டாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜீரணமாகும். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, எதுக்குமே சர்க்கரைக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏலக்காய் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம். இனிப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து தேன் விட்டு தான் கலக்க போகிறோம். இந்த செர்ரி எதுக்கு வச்சுருக்கோன்னா இதில் பால் மாதிரி செஞ்சு நம்ம கிட்ஸ் லைக் பண்ணுறதுக்காக இந்த லாலிபாப் ஸ்டிக் வச்சுருக்கோம். இதை கீழே குத்திட்டு அது மேலே வந்து இதை டெக்கரேஷன் பண்ண போகிறோம், அதுக்காக தான். நீங்கள் ஃபுல்லாகவும் தேன் விட்டு கலக்கலாம், கொஞ்சம் நீங்கள் பால் கூட தெளிச்சிக்கலாம், அப்படியே தண்ணி விட்டும் நீங்கள் கலக்கிக்கலாம். நல்லா உங்களுக்கு இந்த உருண்டை வந்து பிடிக்கிற பதம் வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ உருண்டையாக நம்ம பிடிக்க போகிறோம். நீங்கள் இப்போ அடுப்பில் வைக்கிற சமையல் அப்படின்னா நம்ம நெய்யை உருக்கி நம்ம இதில் ஊற்றுவோம். நெய் உருக்கி நம்ம உருண்டையாக பிடிப்போம் இல்லையா? இது வந்து நம்ம தேன் விட்டு செய்கிறோம். அடுப்பே இல்லை, நல்லா ஹெல்த்தியும் கூட, நாள்பட இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் துருவல் சேர்த்தா ஒரு நாள் 2 நாளில் உங்களுக்கு வீணாக போயிடும். இந்த மாவுலாம் கூட இப்படி நீங்கள் தொட்டுக்கலாம். கொஞ்சம் பதம் வரலன்னா இந்த பொடியை சேர்த்துக்கோங்க. பொடி சேர்த்துட்டு இப்போ உருண்ட வேண்டியதான். அடுப்பில்லாத சமையலில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நம்ம எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் வந்து இந்த காலத்து குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? இப்போ இதை வந்து அவங்களே செய்யலாம். நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அவங்களே செய்வாங்க. அவங்க செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நிச்சயம் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா அதில் சத்தும் எல்லாமே இருக்கும். நம்ம எல்லாமே வீட்டில் தயார் பண்ண பொருள் தான். அதில் எதுவும் கெமிக்கல்லாம் நம்ம ஆட் பண்ணலை. அதனால் ரொம்ப சத்தாகவும் இருக்கும். குமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.